சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி குழந்தைங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பிஸ்கெட் தான் பண்ண போகிறோம். டோரா ஆக்கி தான் பண்ண போகிறோம். டோராக்கே பிடிக்கும் போது நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்காம போகுது? இன்றைக்கி ஓரியா பிஸ்கெட் வச்சு தான் இந்த பிஸ்கெட்டை நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பேக்கெட் பிஸ்கெட் எடுத்துருக்கேன், ஓரியா பிஸ்கெட்டு. இப்போ இதில் வந்து நம்ம பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த பிஸ்கெட் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு திக்காக கிடைக்கணும். நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மேலே இந்த கவர் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பிஸ்கெட்டில் உள்ள க்ரீமோடு சேர்த்து நம்ம ஒயிப்பிங் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், க்ரீம் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸாக வந்திருக்கணும். நல்லா இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிருவோம். தீ வந்து கம்மியான தீயில் தான் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து பொறுமையாக அப்படியே ஊற்றுங்க. இந்த கம்மியான தீயிலையே இது வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்ட ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம மறுபடியும் இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். டோராக்கி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக க்ரீம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு இது வச்சுப்போம். நல்லா இந்த இடத்துல இப்படி அழுத்தணும் அப்படின்னா நல்லா இதுவாகிடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே இருக்கிற க்ரீம் எல்லாம் பாருங்கள், சூப்பராக க்ரீம் வந்து அப்படி அமுக்கினவொன்னே வருது பாருங்கள். பாருங்கள், சூப்பரான டோராயாக்கி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கு நல்லா வந்தது, டேஸ்ட்டு யார் யாருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.